அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான நாள். பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சனி பகவானுக்கும் உரிய சனிக்கிழமை நாள். இது எப்பயுமே வழக்கமாக எங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குற ஒரு கேலண்டர். அதில் திருவண்ணாமலை படம் அவ்வளோ சூப்பராக இருக்கனால நான் அதை என்னுடைய இந்த வீடியோவுக்கு ஒரு தம்பனையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால இதை எடுக்கிறேன். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வீட்டு குறிப்பு, வீட்டு தகவல் தான் சொல்கிறேன். ரசப்பொடிக்கு தயார் பண்ணுறது. ரசப்பொடி எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. அவங்கவுங்க மாமியார் வழி, அவங்கவுங்கள அம்மாவுடைய பழக்கத்தில் நல்லா செய்வாங்க. எனக்கும் என் மாமியாரும் என் அம்மாவும் சொல்லிக் கொடுத்தது தான். அதில் மிளகாவத்தல், இந்த மிளகாவத்தல் நார்மல் மிளகாவத்தல் தான் எடுத்திருக்கேன். இது காரம் நல்லா நமக்கு நல்ல சுறுசுறுன்னு இருக்கும். அதே சமயம் ரசப்பொடிக்கு ஒரு உலக்கு, அதாவது 250 மிளகு போட்டு 150 சீரகம். இது ஒரு அரை கிலோ அல்லது 400 துவரம்பருப்பு, கொத்தமல்லி விதை அரை கிலோ அல்லது 400. இந்த ஐட்டம் பூரம் இது தனியாக வெயிலில் காய வைக்கணும். எல்லாம் முறுமுறுன்னு வெயிலில் காய வைக்கணும். இது மிளகா வத்தல் 1/4 கிலோ, கொஞ்சம் கூட. அப்போ தான் காரம் நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லா அது மெயின்டைன் பண்ணும். அதில் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, அந்த காய்ந்து போய் இல்லை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிற இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த கருவேப்பிலை கூட நிறைய கொத்து கொத்தாக போட்டுருவேன். நான் உருவி நிறைய கருவேப்பிலை போடுறப்போ நமக்கு தனியாக ஹீமோக்ளோபின்காக நம்ம இந்த கருவேப்பிலையை தனியாக சேர்க்க முடியலைன்னா கூட இதுலேயே நிறைய நம்ம சேர்க்குறப்போ அது நல்ல அடுப்பில் வச்சு வேக வைக்கிறப்பயே நமக்கு அது கிடச்சிரும். அது போக புதினா இந்த சீசனில் நிறைய கிடைக்கிறதுனால இந்த புதினாவை நிறைய வாங்கி நிறைய நான் இலையிலையாக அப்படி உருவி அதோடையே சேர்த்து போட்டுருவேன். காயணும், நல்லா காயணும். காஞ்சாதான் மிஷினில் நமக்கு சிக்காமல் அது நல்லா ஒட்டாமல் அந்த பவுடரோடு சேர்ந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் நான் என்னுடைய வீட்டு ரசப்பொடிக்கு நான் போடுறது. இதவே என்ன பண்ணலான்னா, வானலியை நல்லா சுட வச்சுட்டு, வானலியை நல்ல பெரிய வானலி, கொஞ்சம் அகலமான வானலியை பெரிய நல்லா அடுப்பில் சுட வச்சுட்டு, இதை பூரம் தனியாக வறுத்து எடுத்துட்டு, அல்லது இதையும் அதை தனியாக வறுத்து எடுத்துட்டு மிக்சியில் முடிஞ்சால் நம்ம 3-4 தடவையாக போட்டு எடுத்து நல்லா எடுத்தோம்னு வைங்க, வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். கெட்டே போகாது. நல்ல நமக்கு அந்த காரம் குறையாமல் எவ்வளோ நாள் அதை லாஸ்ட் ஸ்பூன் பயன்படுத்தி முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்கும். வீட்டில் வறுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி நம்ம வச்சிட்டோம்னா, இல்லை அதையும் நல்லா வறுத்து நம்ம மிஷினில் கூட திரித்து வச்சுக்கலாம். ஏன்னா வீட்டில் வறுத்து வச்சோம்னா வாசனை ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே சாமானை நம்ம கொஞ்சம் அளவு, 1 நாள் அளவு 2 நாள் அளவுக்கு நம்ம மைசூர் ரசத்துக்கு நம்ம எடுக்கலாம். இந்த ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா வானலியில் வறுத்துட்டு, இதையும் ஒரு கைப்பிடி மிளகாவத்தல் அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் பொரிச்சிட்டு, அந்த பொரிச்ச ரசம் மாதிரி நம்ம வச்சோம்னா அது மைசூர் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு, வெங்காயம், அந்த முருங்கைக்கீரை, எந்த கீரை இருக்கோ அந்த கீரையை கூட நம்ம வேக வச்சிடலாம். சூப்பு மாதிரி ஆகிடும். அந்த புளி தண்ணிக்கும் அந்த தக்காளிக்கும் கொத்தமல்லி சேர்க்குறப்போ அந்த ரசம் சாப்பிடவே சூப்பு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எங்கள் வீட்டில் ரசப்பொடி செய்வேன். இப்போ தான் என்னுடைய பதிவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னு உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. நீங்களும் இந்த ரசப்பொடி கட்டாயம் இதை மாதிரி செய்து பாருங்கள். புதினா போட்டுருங்க, நிறைய கருவேப்பிலை நல்லா உருவி போட்டுருங்க நிறையா. ஒன்றுமே அந்த டேஸ்டெல்லாம் மாறாது, வாசனை தான் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு நம்ம ரசம் வைக்கிறப்போ கொத்தமல்லி மாத்திரம் நம்ம போடுற மாதிரி வச்சுக்கலாம். இது புதினா ரசம் மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த ரசம் வைக்கிறப்பயே நீங்கள் ஒரு நாளைக்கு நார்த்தங்காய் இருந்தால் அதையும் சேர்த்து புளியை கம்மி பண்ணிவிட்டு நார்த்தங்காய் ஒரு 4-5 காய்க்கு நீங்கள் 4-5 ஒரே ஒரு பழத்தை நறுக்கி 4-5 இது வரும் இல்லையா பீசஸ், அந்த பீசஸை போட்டு வேக வைக்கலாம். நார்த்தங்காய் ரசம் ஆகிடும். அடுத்தது இந்த கொடையாரஞ்சு தோல் இருக்கும். அந்த கொடையாரஞ்சு தோலை வச்சு நீங்கள்
ரசத்தில் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா அது கொடையாரஞ்சு ரசமாக நல்ல வாசனையாக இருக்கும். இதே அளவு இந்த சாமான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு. அதே சமயம் புதினா ரசம்னு தனியாக வைக்க வேண்டாம், இதிலேயே புதினா வாடை வந்துடும். பூண்டு வெங்காயம் போட்டு அது ஒரு ரசம் வச்சிடலாம். அடுத்து அன்னாசி பழம் நல்ல ரசம் தன்னுடைய பக்குவம் பூரா கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 5-6 பீஸு அன்னாசி பழத்தை உள்ளே போட்டு கொதிக்க வச்சு சும்மா அது லேசாக வேகிற வரைக்கும் அன்னாசி பழத்தை போட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா அது அன்னாசி ரசம் ஆகிடும். அடுத்தது லெமன் பிழிஞ்சு விட்டு எலுமிச்சை ரசம் நீங்கள் நல்லா வைக்கலாம், அதுவும் வாசனையாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு ரசத்தையே நீங்கள் பலவிதமாக பண்ணி நல்லா செஞ்சு கொடுங்களேன். சின்ன குழந்தைங்கள்லேருந்து ரொம்ப பெரியவங்க வரைக்கும் கையில் இப்படி வாங்கி உறிஞ்சி ரசத்தை வந்து சூப் மாதிரி குடிப்பாங்க. நல்லா அது உள்ளே போக போக அந்த மிளகு ரசம் இந்த கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து உடலுக்குள்ளே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சளிக்கு வந்து ரொம்ப எதிரி இது. இந்த ரசம் வந்து சளி தொல்லைக்கு இருமலுக்கு நல்ல ஒரு மருந்து. நிச்சயமாக இந்த சீசனுக்கு இந்த வின்டர் சீசனுக்கு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். செய்து பாருங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. மேலும் நல்ல வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். இப்போ அன்னாசி ரசம், புதினா ரசம், கொடையாரஞ்சு தோல் ரசம் எல்லாமே நான் சொன்னேன். இதில் வந்து இஞ்சி ரசம் வைக்கலாம், அடுத்து எலுமிச்சை ரசம் வைக்கலாம், அடுத்து ஓமவல்லி போட்டு அந்த சளி இருக்கிறவங்களுக்கு நல்லா இது கேட்கும். வெத்தலை போட்டு ரசம் வைக்கலாம். அடுத்து மாங்காய் ரசம், மாங்காய் நல்லா சின்ன சின்ன காயான அரிக்கி போட்டு இந்த ரசத்தோடு கொதிக்க விட்டோம்னா புளிப்பு மாத்திரம் கம்மியாக போகணும். இந்த புளிப்பான சாமான் லெமன், இந்த மாங்காய், இந்த மாதிரி கொடையாரஞ்சு, பைனாப்பிள் அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறப்போ புளி வந்து ரொம்ப கம்மியாக இவ்வளோ போட்டால் போதும், சும்மா டேஸ்ட்டுக்கு. இந்த வெத்தலை ஓமவல்லி எல்லாம் போடுறப்போ இந்த வேப்பம் இலை அல்லது வேப்பம் பூ அதை போட்டு நீங்கள் வந்து ரசம் வச்சிங்கன்னா நிச்சயமாக கொஞ்சம் புளி கொஞ்சம் கூட போடணும். அப்போ தான் அந்த கசப்புக்கும் இதுக்கும் ஈக்குவல் ஆகும். ஸோ இஞ்சி வச்சு இது பண்ணுறப்போ தோல் நல்லா எடுத்துட்டு சீவிட்டு அந்த சீவலில் வச்சு நல்லா நீங்கள் இஞ்சியை வந்து துருவிட்டு போடணும். போட்டால் நல்லா வெந்துடும். அந்த ஜூஸும் அதோட ரசத்தோடு நல்லா ஆட் ஆயிடும். இது வந்து பச்சை இலை நல்ல வெத்தலையாக நல்லா போடலாம். வாசனை வெத்தலை வாசனை நல்லாயிருக்கும். ஓமவல்லி போட்டால் ஓமவல்லி வாசனை அந்த ரசத்துலேயே நல்ல கொதிக்கிறப்பையும் நல்ல வாசனை வரும். இது மாங்காய் ரசத்துக்கு, இது எலுமிச்சை ரசத்துக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் யோஜனை பண்ணி ஒரு ரசம் நம்ம வச்சோம்னா குழந்தைங்களுக்கும் டேஸ்ட்டு பிடிக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா டேஸ்ட்டு பிடிக்கும். ஒரு சொட்டு நெய் விட்டு தாளித்து கொட்டிடணும். கொட்டிட்டு இலையில் சுட சுட சாதம் வைக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ரசம் பிசைஞ்சு சாப்பிட்டா, இல்லை குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டால் லங்ஸ் நல்லா க்ளீன் ஆகும். மூச்சுக்குழாய் வந்து நல்லா அந்த கசடெல்லாம் இல்லாமல், சளி தொல்லை இல்லாமல் இதெல்லாமே வெளியேற்றிடும். உண்மையிலே இது வந்து மூலிகை ரசங்கள் நல்லா நிறைய வைக்கலாம். அதுக்கு பேசிக்காக இருக்கிறது வந்து இந்த திரிச்சு வைக்கிற அந்த ரசப்பொடி ரொம்ப முக்கியமானது. அதையும் நம்ம பார்த்து பார்த்து கவனமாக நம்ம திரிச்சு வச்சுட்டோம்னா எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது. அதே சமயம் உள்ளே வந்து ஒரு வசம்பு துண்டு அல்லது ஒரு மிளகா வத்தல் அல்லது பட்டை சொல்கிறோம் இல்லையா, அந்த பட்டையை பிரிஞ்சியில் அல்லது பட்டை ஏதாவது ஒன்று உள்ள அந்த ரசப்பொடி கூட போட்டு விட்டிங்கன்னா நீங்கள் வந்து வண்டு வராது. அதே மாதிரி ஈர ஸ்பூனோ ஈரக்கையிலையோ ரசப்பொடி, குழம்பு பொடி, எந்த பொடியாக இருந்தாலும் கையில் தொடுறதோ ஈரத்தோடு நம்ம உள்ளே கை விடுறது டக்குன்னு அது பூஞ்சை பிடிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதை நம்ம தவிர்க்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிச்சனில் உள்ள சாமானை நம்ம தொடுறப்போ அதுக்கு ஸ்பூன் இருக்கும், இருந்தாலும் அந்த ஸ்பூனை வந்து நம்ம ஈரத்தோடு எடுக்கிறப்போ அந்த ஈரப்பதம் உள்ளேயே அந்த மூடிக்குள்ளே இருக்கிறப்போ அதில் வந்து டக்குன்னு அந்த கிருமிகள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பாகுது. இதெல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்து நல்ல கவனமாக செய்தோம்னா தேவையில்லாத உடல் தொல்லைகள், உடல் உபாதைகள் நமக்கு ஏற்படாது. இதுவும் உங்களுக்கு ஒரு உபயோகமான டிப்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செய்து பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.